முரளி பாட்டில குடுறா. கொடுக்க மாட்டேன். என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகுது தெரியுமா? ஏ நீ தானே அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டி விட்ட. அது இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னது அவன் வரக்கூடாதா? ஆமா. எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்ச. ஐயோ என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனுக்குன்னு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா. அல்வாவா? விஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் ஊமேன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன்? நீ சொன்னு நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். வெல்கம். ஐ எம் டாக்டர் ரிஷி. என்ன சார் திடீர்னு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் விசிட். தட்ஸ் ஆல். ஐ சி. சீஃப் டாக்டர் 2 நாள் மெடிக்கல் கேம்ப் போயிருக்காரு. ஐ எம் நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 3 மாசம் தான் ஆகுது. தெரியும், வாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. நில்டா நில்டா. ஏன்டா தொட்டி உடைச்ச? உங்க அப்பா விட்டு சொத்தா? ஆஸ்பத்திரி சொத்து போடா. டேய் பதில் சொல்டா. பதில் சொல்லியே தீரணுமா? வாடா வாடா. ரோஜா அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டீரா பைத்தியம் பத்திய சப்போட்டா. ஏய் இந்த தாதாவெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கினா மூஞ்ச பேத்துருவேன். சீஃப் டாக்டர் கூட ஊர்ல இல்ல. புரியாத பாஷையில திட்டுறியா? உனக்கு புரியுற மாதிரி நான் திட்டுறேன் கேளு. உன் ஆத்தா எவங்க நீங்க போட்டாலும் என்னாச்சு சார்? அவன் பூத்தொட்டிலாம் உடச்சிட்டு இருந்தான் சார். நான் வந்து ஏன்டா உடைக்கிறேன்னு கேட்டா என்ன பிடிச்சி அடிக்கிறான் சார் அவன். என்ன சொன்ன? ஏன் அப்படி பண்ற? வர வர ரொம்ப மோசமாட்டி. நீ முதல்ல ரூம் போ. முரளி நீ போ. எல்லாரும் போங்க. சாரி சார், முரளி நார்மல் பேஷண்ட் தான். ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனம் உண்டு. இங்க சோசியல் சர்வீஸ் பண்ண வந்தாங்களே உங்க ஃப்ரெண்டோட டாக்டர், அவங்க சொல்லிருப்பாங்களே. என் ஃப்ரெண்டோட டாக்டர்? வாட் நான்சென்ஸ் ரிஷி. என் பேரை சொல்லிட்டு யார் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட்டுறதா? சீஃபும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. இன்னைக்கு வார்ட் பாய்ஸ் அடிக்கிற மாதிரி நாளைக்கு பேஷண்ட் அடிச்சு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா give ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட். கோ. முரளி சிஸ்டர், எங்க முரளியை காணோம்? வார்ட் பாய் கிட்ட கலாட்டா பண்ணதுனால ஷாப் கொண்டு போயிருக்காங்கம்மா. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்றதா? லுக், வந்தமா சோஷியல் சர்வீஸ் பண்ணமான்னு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல தலையிறதுக்கு நீ யார்? முரளி மாதிரி ஒரு பேஷண்ட கொடுமைப்படுத்துறதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்னா ஒரு பொது மனுஷன் அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா, நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்ன முரளி ரொம்ப நல்லா தரதான். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவனோட கேரக்டர் மாறிடுச்சு. அமைதியா இருந்தவன் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சான். அவர்தான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல, மிஸ்டர் டீன். டீன் அவர் சொல்லிட்டான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். வேணா அவரே போய் கேளு. அண்ட் ஒன் மோர் திங், நீ இங்க வராம இருந்தாலே பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். Now will you please get out?
என்னம்மா ஏன் ரூம்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணோட போட்டோ தான் தரகர் கிட்ட கொடுத்து அனுப்பணும். அதான் என்ன நெளியுற? ஒண்ணும் இல்ல. என்ன கையில? இது தேவி. தேவி குடில பாத்துட்டு இது என் தேவி. தேவியா? தேவி கருமாரி அம்மன். இந்த தேவியா நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப ரொம்ப நல்லாவே வெக்கப்படுறாமா. அதுக்கு நீங்க ஏன் சார் வெக்கப்படுறீங்க? இல்ல, நான் அந்த பொண்ணு என்ன லைக் பண்றா, லவ் பண்ற. பாத்து சிடுக்கு வந்து அப்புறம் எடுக்க முடியாது. போட்டோ எடுத்துட்டு போய் எனக்கு போட்டோ உனக்கு தாண்டா அலையாத. இத கொண்டு போய் நான் தரகர் கிட்ட காமிக்கல, இந்த பொண்ணு போட்டோ மட்டும் வேற பொண்ணு கட்டி வச்சிருக்கா. அதுக்குதான் சொல்றது. நீங்க பண்ணுங்க சார், கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். பழியரா மண்ணில் இந்த காதல் அண்டி யாரும். டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. டேய், மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். நீயா பேசுற? பேசுடா, பேசுடா. ரொம்பி, காதல்னா என்னடா? காதல்னா என்ன? காதல் ஊமனி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல்னா என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோ மீ. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார்முரளி, தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம், மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூ கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். டேய், காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லுங்க. காதலிக்க கூடாதா? என்ன பண்ணது நேரம்? You see, sometimes love is blind. அப்படின்னு? காதல் ஊமடா. ஓடா, எப்படா நம்புறது? அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்த மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? வாயை திறந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? ஆமா, எனக்கு தெரியும். நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசியா முரளி? பேசியாடி? நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. 1 minute மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர்தான் இவரு. இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? எழுந்துடுறா. என்ன? அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே. வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி சொல்றது? பெட்டர், ஒரு வேலை பண்ண. ஐ லவ் யூ ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் எல்லாம் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன்.
உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். முதல்வர் அன்னைக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல, நீ எழுதும் லெட்டர். क्या हुआ? प्यार, दिल, लको, लकी, गुलाबी, कागजी. Catch the penance. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும்போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் எழுதிருப்பேன்ல. நாட் காய் நாட்டா வெள்ளக்காமி. இதுக்கே வருதா? நல்ல வெள்ளக்காமியா? இதுக்கு அந்த வெள்ள மேல கட்ட வரல் பிளீஸ். லிஸ்ட் போட்ட நீ என்ன எழுதிருக்க? தந்தனம் கொடுத்த தமிழோ, தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ. You see that? போடா வா, இத புடி, இத எடுத்துட்டு போ. செமாடி வாங்க போலாம். ஹலோ பப்ளிமா, இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். டாக்டர் ரிஷி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல, மடல் தான் நல்லா இருக்கு. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்திலே இருக்கும் எல்லா ஆசைகளையும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மளை சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கை நாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. பப்ளிமா, நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much.